பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. 1 தீமோத்தேயு 1:15. அதாவது இந்த பாவி அல்லது பாவம் அப்படின்ற வார்த்தை நம்ம கிறிஸ்துவ வட்டாரங்கள் அதிகமா பேசப்படுற புழக்கத்துல இருக்கிற ஒன்று இல்லையா? அதாவது இயேசுவின் காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சிக்காயிரான்னு வச்சுக்கல, நோய் வந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அவன் பாவியா கருதப்படுவாங்க. ஐயோ அவன் என்ன செய்யறானோ பாவம், அதனாலதான் அவனுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு. ஒருத்தர் ஒரு நோய் வந்துட்டா, ஒரு சின்ன ஒரு சிக்னஸ் வியாதி வந்தா உடனே பாவத்தோடு அவரை தொடர்பு படுத்தி ஏளனமாய் ஒதுக்கி வைத்து பார்த்த கூட்டம் இயேசுவின் காலத்துல அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட மக்கள் பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த மக்கள் மாறல, இருக்கதான் செய்யறாங்க ஒரு சிலர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் உடைக்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்தார். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, லேவி அப்படின்றவரை அழைக்கிறார், தம்முடைய சீடத்துவ பணிக்கு அழைக்கிறார். அந்த லேவிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வரி தண்டுபவர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னை அழைச்சிட்டார், அவருக்கு பின்னாடி நான் போறேன். உடனே என்ன பண்றாரு, எல்லோரையும் அழைச்சு எல்லாருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறார். அப்ப அந்த விருந்து ஏற்பாடு செய்யும் போது எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப யாரெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, பாவிகள் வந்திருக்கிறாங்க, நோயுற்றவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்ப அங்க இருந்த பரிசேயர் கூட்டம் சொல்றாங்க, என்ன இவரு பாவிகளோடும் அந்த நோயுற்றோர்களோடும் வரி தண்டுபவர்களோடும் உட்கார்ந்து சாப்பிடுறாரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் அந்த விருந்துல கலந்து இருக்கிறாங்க. அப்ப பாவிகள், நோயுற்றோர், இப்ப இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இதை உடை தெரிவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதாவது இந்த உலகத்துல அவர் ஏதோ நீதிமானா இருப்பவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்துட்டு பாவிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு வரலைங்க. இதை போக்கணும், அதாவது நீதிமான் பாவி அப்படின்ற வேர்டை எடுக்கணும். அதே போல பாவி அல்லது நோய், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க தொடர்பு இருக்கக்கூடாது என்பதை உடை தெரிவதற்காக, அதிலிருந்து மக்களை மீட்பதற்காக. அதாவது பல இடங்கள்ல ஏன் நோயுற்றோரை ஆண்டவர் அதிகமாய் அவர் குணப்படுத்தினார். பல நேரங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய திருப்பணியில அதிகமா மையப்படுத்தின ஒன்று இந்த குணப்படுத்துதல் தான். அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நோயுற்றோர் வந்தாங்க. எல்லோரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவர்களை பாவியாக கருதினாங்க. அப்போ அவன் சுகம் கிடைச்சிட்டா அவன் பாவி கிடையாது இல்லையா? அப்ப நீதிமான் ஆயிடுவான். இதுதான் அந்த காலத்துல இருந்த ஒரு புரிதல். அப்போ எல்லோரையும் நீதிமானாகணும், அவன் பாவி இல்லைன்றது, நோய் இருக்கக்கூடாது. அப்ப அதை உடை தெரிய வேண்டும். அப்ப அவங்களுக்கு அதுல இருந்து மீட்பதற்கு, அந்த நிலையிலிருந்து அவர் மீட்பு கொடுப்பதற்காகத்தான், விடுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆகவே பாவிகள் என்று சொல்லப்பட்டோரை மீட்பதற்காக, நோயுற்றோரை விடுதலை கொடுப்பதற்காக, அவரை குணப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகவே இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எங்கெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெனவீனமா இருக்கிறாரோ, அவரை நோக்கி யாரெல்லாம் மன்றாடுகிறாரோ, ஒவ்வொருடைய மன்றாட்டையும் கேட்டு ஆண்டவர் அற்புத சுகத்தை நிச்சயமாக கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரிடத்தை கேட்போமா? ஆண்டவர் அந்த நம்பிக்கையின் ஊற்றாக இருந்து நம்முடைய வாழ்விலே அற்புத செயலை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம், எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென்.